Tamil is a barbaric language. Katumirandi Bashai. Look at the hypocrisy. They keep his photo in every room. I'm sure even in the parliament office of that party, his photo is there. They garland him and they worship him and they say he is the icon of Dravidian movement. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, இந்த நிர்மலா சீதாராம் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து தமிழ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், பகுத்தறிவு பகலவர். அதாவது 50 ஆண்டு காலமா தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் குறிப்பா பெண்ணிய விடுதலை பேசியவர், பெண்களை அடுப்பாங்கரையிலிருந்து வெளியில் ஆபீஸ்க்கு கொண்டு போய் விட்டவர், கோயிலுக்கு கருவறைக்குள் தாழ்த்தப்பட்ட மக்களை கொண்டு போய் சேர்த்தவர், இப்படி எண்ணற்ற ஒரு சமூக சேவை செய்த ஒரு நபரை பற்றி ரொம்ப தெளிவா பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ கொஞ்சம் ஹைலைட்டாக போயிட்டு இருக்கு. பட் இதுதான் இப்போதைக்கு ஹைலைட்டாக பேச வேண்டுமா அப்படின்னா கிடையாது. நமக்கு தான் எது முக்கியமான விஷயம்ன்றது தெரியும். அதை கொஞ்சம் பிரீஃபாக பேச போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோவில் போகலாம். They wanted Honorable Minister Dharmendra Pradhan to apologize because he said it is uncivilized. He probably said the way in which you're protesting is uncivilized. But never mind, they said you're not only telling us, but you're telling the entire Tamil public, which he did not. But they made him say, I'll take back my word. But I want to ask in all humility, தேவ பாஷை ஒரு பக்கம், அப்புறம் தமிழ் பாஷை ஒரு பக்கம். இந்த ரெண்டு பாஷையும் ஆதியில் சண்டை போட்டிருக்கு. அதாவது சாம்ஸ்கிருதம், தமிழ். அந்த தமிழும் சமஸ்கிருதமும் சண்டை போட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஹிந்தி விஸ் தமிழ் சண்டை போட்டுருக்கு. ஏன் சான்ஸ்கிரிட்டை வந்து அவங்க ஹைலைட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, சான்ஸ்கிரிட் ஹைலைட் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. எல்லாருமே சான்ஸ்கிரிட் படிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது ஆக்சுவலாக அழிஞ்சு போன மொழி. ரொம்ப ரொம்ப சொற்பமான நாட்கள் தான் பேசுகிறாங்க. கோயில் கருவறைகளை மட்டும்தான் அடிக்கடி பேசப்படுது, போதப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பொது உடைமை ஆக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எல்லாருமே கருவறைக்குள்ளே போயிடலாம். அவங்களுக்கு ஒரு 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 நெருடல் இருக்குது. இந்த இடத்துக்கு நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம், நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஆள் வந்துடுவாங்க. ஸோ சான்ஸ்கிரிட் நமக்கு மட்டும் சீக்ரெட் பாஷையாக இருக்கட்டும், இந்த சீக்ரெட் லாங்குவேஜ், இந்த குழந்தைங்கள்லாம் அவங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ் பேசுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஏஐ டெக்னாலஜிலாம் 2 ஏஐ பேச விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுகளுக்கு தனியாக ஒரு லாங்குவேஜை கிரியேட் பண்ணி அது ஒரு விதமாக பேச ஆரம்பிக்குது. இல்லை பார்த்துட்டு தான் இருக்கீங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஸோ அதனால ரிலேட்டடாக சொல்கிறேன், அந்த மாதிரி பேசுறதுக்காக அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ தமிழும் ஹிந்தியும் தான் இப்போ சண்டை போட்டுட்ருக்கு. இதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையான விஷயங்களா? ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் வரப்போகுது ஃப்யூச்சரில். ஸோ அதை பற்றி நம்ம கவனிக்காமல் இந்த மொழி கிளி அப்புறம் இனம் வினம் இதெல்லாம் எதுக்கு, சாதி மொழி இதெல்லாம் எதுக்கு பேசுகிறீங்கன்னு தெரியல. அடுத்து வாழ்வாதாரத்தில் பெரிய பிரச்சனை உழுக போகுது. ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுந்துகிட்டு இருக்கு. நிஃப்டி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, புள்ளி விவரங்கள்லாம் கீழே வந்துட்டு இருக்கு. ஷேர் மார்க்கெட் ஃபுல்லாக கீழே இறங்கிட்டு இருக்கு. பொருளாதாரம் அகல பாதாளத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. இதெல்லாம் யாருக்கோ நடக்குது, எங்கேயோ நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாமே நம்ம தலையில் வந்து விழப்போகுது. ஸோ இதுக்கான ரியாக்ஷனும் நம்ம கிட்ட இருந்து தான் வரப்போகுது. நாம் தான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம். இதை பற்றி எங்கேயுமே யாரும் கூர்மையாக பேசுகிற மாதிரி எனக்கு தெரியலை. தேவையற்ற பொலிட்டிக்கல் கேம்ஸாக நடந்துகிட்ருக்கு. மக்களை திசை திருப்பும் வேலை தான் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. பத்த வைத்த நெருப்பு ஒன்று பத்து எரிய உன்னை கேட்கும்ன்ற மாதிரி பெரியார் ஈவேரா ராமசாமி அவர்களை பற்றி நம்மளுடைய சீமான் அவர்கள் பேச ஆரம்பித்தார். இதை பேசுறதுக்கான காரணம் என்னென்னா, டிவிக தலைவர் அது கொள்கை தலைவராக கொண்டு தானே இவனை காயடிக்கணும்ன்றான்னு சொல்லி இறக்குன ஒரு விஷயம் அப்படி தான் பேசப்படுது. இப்போ நீ இதை பேசு, இப்போ நீ அதை பேசு அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட். இல்லை இவன் அடிக்க அவன் அடிக்க ஊரில் ஒரே ஒரு கூத்தாக இருக்கும். நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். ஆனால் நம்மளை சுற்றி நம்மளை வாழ்வாதார பிரச்சனை தருகணத்தம் ஆடிக்கிட்டு இருக்கு, அதாவது டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. நாம் அதை கவனிக்காமல் இருக்கோம். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எதுன்றதை இவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எதை டிசைட் பண்ணணும் அப்படின்னா, பொருளாதாரத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை நீங்கள் கவனிக்க மறந்துட்டு, அதை பற்றி கேள்வி கேட்கறத மறந்துட்டு, சம்மந்தமே இல்லாமல் மொழி, இனம், சாதி, மதம் முடியலடா சாமி, இன்னும் என்னடா இருக்குது உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க நிர்மலா சீதாராமன் அவங்க பேசின வீடியோஸ்லாம் கிளிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. There is an eminent leader who spoke about Tamil. I do not want to name him, but the moment I read the passages, anyone with a small faint familiarity with Tamil will know who I'm speaking about. So when this person speaks about Tamil, and much horribly, there's no objection. On the contrary, they would keep his photo. They will also say he is our Dravidian icon. I want to read that here, sir. He says, and I quote, and this was published in a magazine called Vidudalai
on 27th November 1943. What does he say? And I will give you a brief translation afterwards. He says, Tamil padithal pichai kuda kadakad. Tamil padithal pichai kuda kadakad. That one line is enough, sir, but I will read the passage. What does it mean? Tamil padithal pichai kuda kadakad. If you learn Tamil, even bhiksha, meaning nobody, a beggar cannot also survive. You won't get even alms, meaning you won't even get anyone giving you dhan. Tamil படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும் என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஒரு அனுபவ புலவர் பாடியுள்ளார். He says that. Quoting a poet who lived 100 years ago. You're keeping a picture in your offices, in your everywhere, on your desks, and you're worshipping him. But you wanted Dharmendra Pradhan to what he hadn't said. You wanted him to apologize. Sir, even worse. He said in an uncivil way, these MPs are protesting. You wanted him to withdraw that statement. All right, Dharmendra withdrew. But here is that elderly man saying, again I read it, sir. This was published in a magazine called Tughlaq during their Golden Jubilee edition between 1970 to 2019. It was published in 2019. இந்த தமிழ் மொழியானது காட்டுமிராண்டி மொழி என்று நான் ஏன் சொல்கிறேன்? I'll translate that line, sir. You will understand why I'm reading it here. My mother tongue Tamil. I'm reading this. It really makes me feel angry. But I will tell you. இந்த தமிழ் மொழியானது காட்டுமிராண்டி மொழி என்று நான் ஏன் சொல்லுகிறேன்? He asks a question right at the beginning. He says, why am I saying that Tamil is a barbaric language? He says this. Why am I saying that Tamil is a barbaric language? எதனால் சொல்கிறேன் என்று இன்று கோபித்துக் கொள்ளும் யோகியர்கள் ஒருவர் கூட சிந்தித்து பேசுவதில்லை. வாய் இருக்கிறது என்று எதையாவது பேசி வயிறை வளர்ப்போம் என்பதை தவிர அறிவையோ மானத்தையோ ஒழுக்கத்தையோ பற்றி சிறிது கூட சிந்திக்காமலே பேசி வருகிறார்கள். இப்படிப்பட்ட இவர்கள் போக்குப்படியே சிந்தித்தாலும் தமிழ் மொழி 3000 இருந்து 4000 ஆண்டுகளுக்கு முந்தி ஏற்பட்ட மொழி என்பதை தமிழன் பெருமைக்கு ஒரு சாதனமாய் கொண்டு பேசுகிறார்கள். நானும் தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்பதற்கு அதையே தான் முக்கியமாக காரணமாக சொல்லுகிறேன். அன்று இருந்த மக்களின் நிலை என்ன? அவன் சிவனாகட்டும், அகஸ்தியனாகட்டும், பாணினியாகட்டும் மற்றும் எவன்தான் ஆகட்டும், இவன்களை பற்றி தெரிந்து கொள்ள உனக்கு புத்தி இல்லாவிட்டால் நீ தமிழை பற்றி பேசும் தகுதி உடையவனா? உனக்கு வாய் இருக்கிறதா? Sir, the brief summary translation of this is, he says, for the very reason that you're telling that Tamil is 3000 to 4000 year old language, I'm using the same reasons to say that it is a barbaric language. This elderly man says, who they worship every morning, afternoon, evening. I'm not even taking his name. And he says it is a barbaric language for the very reason for which you say 3000 year old language, we are ancient, we are the oldest. But he says for those very reasons Tamil is a barbaric language. He says, do you know how they lived at that time? Do you know what kind of life these people led? Without even studying about that, you want to say Tamil is a great language, it's an old language, it is an ancient language, this is very, very traditional and all that. Tamil is a barbaric language, he concludes. Sir, for just saying your protests are uncivil, they made the education minister to withdraw his statement. When a man repeatedly says Tamil is a barbaric language, Katumirandi Bhashai, look at the hypocrisy. They keep his photo in every room. I'm sure even in the parliament office of that party, his photo is there. They garland him and they worship him and they say he is the icon of Dravidian movement. But he said Tamil is Katumirandi Bhashai. So, sir, I am saying
unbelievable that this person is worshipped. But our poor Dharmendra Pradhan just said, don't do uncivil protest. He is being accused. And if their love for Tamil is so much, how can they worship somebody who said Tamil is a Katumarandi Bhasha? Lastly, sir, this very man, this very person who was elderly also said in a magazine called Vidudalai and dated March 16, 1967, he observed that Tamil scholars and pundits deserved to be imprisoned for life. So if you were a pandit of Tamil, you were learning Tamil, you were a scholar in Tamil, he said, put them all in the jail. And even worse, he said, hang them. And even worse, he said, hang them, as they did not create anything that led to the society's progress. Society's progress. There is no contribution. Those people who love Tamil, who write in Tamil, who have scholarship in Tamil, they have not contributed anything to the society. So hang them, he said. But no, I worship them. That is their Dravidian model politics. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் என்ன மாதிரிலாம் பேசியிருந்தாரு. தமிழ் வீட்டுக்காரங்கிட்ட கூட பேசாத, தமிழ் ஒரு நீச பாஷை, காட்டு மிராண்டி மொழி, பார்பேரியன் மொழி அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்ன சொல்றாரு? 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மூட நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொல்றாங்க. என்ன மூட நம்பிக்கை? வெளியில இந்த சங்கு, அந்த மாதிரி ஒரு கருப்பட்டி கல் மாதிரி தொங்க விட்டு எலுமிச்சம்பழம், மிளகா, அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் போட்டிருப்பாங்க. பாம்பு கடி வைத்தியம்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு வீட்லையும் திஷ்டிக்கு தொங்க விட்டுருப்பாங்க. எலுமிச்சம்பழம் இதெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. இது ஒரு காலத்துல ஒரு விதமான ஒரு பேட் வைப்ரேஷனை தடுக்கிறதா இருந்தாலும் இன்னொரு மெடிசனாகவும் இருந்திருக்கு. சங்குன்றது இந்த சங்கு தண்ணியோ பாலோ வச்சு ஊத்துறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் டக்குன்னு மெடிசன் இந்த வச்சிருக்கீங்கல்ல, மெடிக்கிட் வச்சிருக்கீங்கல்ல, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வச்சிருக்கீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க வீட்லேயே இருக்கும். அப்போ பாம்புகள் அதிகமாக சுற்றிட்டு இருக்கும், தேள் பூரா அந்த மாதிரிலாம் இருக்கும். கடிச்சிருச்சுன்னா டக்குன்னு அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக யார் வீட்டில் தான் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக அதை கொண்டு வந்தது. முன்னோர்கள் மூட நம்பிக்கையில் பார்பேரியன்ஸ் எல்லாம் அவங்க அறிவு இல்லாதவங்க கிடையாது. நீ இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க நாகரிக டெக்னாலஜியில் அவங்க எப்படின்றக்குள்ள யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க. ஸோ இதான் சொல்கிறேங்களா, உண்மை வரலாறு தெரிய விடாமல் ஒரு 2000, 3000, ஓகே 5000 ஆண்டுகளுக்குள்ளே ஒன்று அடைச்சிக்கிட்டே இருந்தா அதுக்கு மேலே என்ன இருந்துச்சுன்னு ஒன்று தெரிஞ்சால் தானே இப்போ அவங்க பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு எதிர்த்து பேச முடியும். ஓகே, இன்னொன்று சொல்கிறாப்புல, ஹிந்தி எதிர்ப்பு, மொழி எதிர்ப்பு, எல்லாம் முன்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஓகே, முன்மொழி கொள்கை பேசுகிறாங்க. இதுக்கு எதிராக செயல்படணும்ல. தமிழ்நாட்டில் இப்போ ஈவராவை பற்றி ஒருத்தவங்க பேசிட்டாங்கன்னா புதிய கட்சியெலாம் எழுந்திரிச்சு பேசணும்ல. ஏன்னா பழைய கட்சிகள்லாம் பேசாது. அவங்க அப்படி கீழே இருக்கவங்களாம் தூண்டி விட்டு தான் பேச வைப்பாங்க. புதிய கட்சி நம்மளோட டிவிகே தலைவர் அவர் பயங்கரமான கண்டனம் மாதிரி வச்சிருக்காப்புல ட்விட்டரில். அவன் ட்விட்டரில் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இதனால வரைக்கும் டிவிகே தலைவர் புசியானது ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாப்புல. ஐயோ கடுமோ, அந்த ப்ரெஸ் மீட்டு மொதல் ப்ரெஸ் மீட்டே வச்சு செஞ்சு விட்டாங்க. இப்போ இதில் ஒரு தலைவர் ப்ரெஸ் மீட் வச்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தீங்களா? யாராவது இந்த கேள்வி கேட்குறீங்களா? ஓகே, டிவிகே தலைவரோட ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபேன்ஸ் இல்லை. இப்போ அவங்க ரசிகர்கள் கிடையாது. இப்போ அவங்க ஃபுல்லாக உடன்பிறப்புகள், அதாவது டிவிகா ஃபாலோவர்ஸ், ஒரு பொலிட்டிஷியன் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களாம் பொலிட்டிக்கல் தொண்டர்கள். ஸோ தொண்டர்கள் தான் சொல்லலாம். அந்த தொண்டர்கள்ட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுடைய தலைவர் யாரையாச்சும் ப்ரெஸ் மீட்னா பப்ளிக்காக பேசுறது, அப்படின்னு எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல பேசுறது, தனியாக மீட்டிங் போட்டு தனக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை பேசிட்டு போகிறது கிடையாது. அது சினிமா ஸ்டுடியோ கிடையாது. இது பொது உடைமை. பொதுவில் பேசக்கூடிய பப்ளிக் ஒரு தலைவராக மாறுறாரு. அப்போ பொதுவில் பப்ளிக்கில் பேசணும். எத்தனை ப்ரெஸ் மீட்டை அவர் சந்திச்சார்? கட்சி ஆரம்பித்து 2வது ஆண்டு விழா கொண்டாடிட்டீங்க. 2வது ஆண்டு விழா கொண்டாடிட்டு வெளியே வந்துச்சு ப்ரெஸ் மீட்டில் மீட் பண்ணணும்ல. எல்லாரும் தானே பண்ணுறாங்க. ஒரு பேப்பர் பேட் கட்சின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் கூட ப்ரெஸ் மீட் வச்சுட்டு பேசிட்டு போகிறாங்க. நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க? இந்த கேள்வி ஏன் வரல உங்களுக்கு யாருக்குமே? சிந்திக்க மாட்டீங்கல்ல. ஏன்னா அவருக்கு பேச தெரியாது. எதிர்த்தரப்புல ஒரு கேள்வியெல்லாம் பயங்கரமாக வரும். அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்கணும். ஸ்பாட் டைமில் கொடுக்க முடியாது. இன்னும் அதுக்கு அவர் தயாராகலை. இவர் வெறும், அதாவது எடுத்த உடனே தூங்கி எந்திரிச்சு பல்லு வலிக்கிட்டு நேரம் மதுங்கிற சீட்டில் உட்காருவார். ஸோ இந்த அஜெண்டாவில் போயிட்டு இருக்காரு. அதுக்கான வேலைகளும் பணங்களும் இறக்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சிம்பிளாக யோசிங்க. உங்களை காப்பாற்றணும், உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறவர் வெளியே மக்கள் மத்தியில் பேசுவார். அவருடைய கருத்துக்களை விதைப்பார். அவர் நல்ல எண்ணத்தோட தான் வந்திருக்காரு. பொலிட்டிக்கல் அஜெண்டாக்கு தான் வந்திருக்காரு. சினிமாவில் மட்டும் தான் டைலாக் பேசுவாரா? ஏன் நேர் லைஃப்பில் பேச மாட்டாரா? பேச வேண்டியதானே. ஏன் பேச மாட்டாரு? ப்ரெஸ் மீட்டு கூட இன்னும் வைக்கல ஒரு தடவை கூட. இந்த ஒரு கேள்வியை நீங்கள் பின்னாடி தேடி பார்த்தீங்கனாலே அவருடைய கொள்கை என்னன்னு தெரிஞ்சிடும். தமிழ்நாட்டில் அவரோட ட்விட்டர் போட்டிருக்காரு. ஆமாம், பல முரண்பாடுகள் இருந்தாலும் அவர் எத்தனை செஞ்சிருக்காரு தெரியுமா? பெண்ணிய விடுதலை, அடுப்பாங்கலேருந்து ஆஃபீஸ் கூட்டி போயிருக்காரு, கருவறைகளை கூட்டி போயிருக்காரு. முத்துராமலிங்க தேவர் தான் பண்ணார். எவனாச்சும் உள்ள போகிறப்ப தடுங்கடா நான் வரண்டாங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன உடனே எவனுமே வரல.
இதே மாதிரி காமராஜர் அவருக்கும் ஒரு பஞ்சாயத்து இருந்துச்சு. மீட்டிங்ல நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள இங்க வரணும். வரலன்னா அப்புறம் பார்த்துக்கங்கன்னு சொன்னாரு. வந்து இறக்கி விட்டு போயிட்டாய்ங்க. ஸோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? "ஓ! நீ ஒரு தேவர் கம்யூனிட்டின்றனால இத பத்தி பேசாத." கிடையவே கிடையாது. இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. எனக்கு டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ற மாரி இருந்தனால நான் டக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ இவருக்கு எதிரா பேசக்கூடிய ஆளு. அது ஆன்மீகம்னா, இது நாத்திகம். ஸோ அதுக்காக எக்ஸாம்பிளுக்கு எடுத்தேன். ஏன்னா அந்த டைமிங்ல இவங்க தான் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளையார் சிலைய வச்சு, "தண்ணிக்குள்ள தூக்கி போடுறேன்" அப்படின்ற மாரிலாம் பேசியிருப்பாங்க. பார்த்திருப்பீங்க. ஸோ இதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஈவேரான்ற பிம்பம் உடைஞ்சு நொறுங்கிருச்சு. இவங்க எல்லாருமே அத எப்படியாவது பில்டப் பண்ணி நிப்பாட்ட பார்க்குறாங்க. இது வந்து ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு முக்கியமான ஒரு டூல்ன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு. இந்த டூல் விழுந்துருச்சு அப்படின்னா, அந்த சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே மாட்டிப்பானுங்க. ஏன்னா, அவனுங்க அதுலலாம் ஆதாயம் அடைஞ்சு அந்த மாரி வாழ்க்கைய வாழ்ந்தவனுங்க. என்ஜாய் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல. இந்த கருத்த ஏத்துக்கிட்ட குரூப்ஸ் இவங்கலாம். அப்ப மாட்டுவாங்கல்ல. தலைமை மாட்டுச்சுன்னா அடுத்தடுத்து அவங்களோட கொள்கைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாரும் மாட்டுவாங்கல்ல. அதனால அத பிடிச்சு தாங்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாம ஈவேராவ ஒரு தலைவரா எடுத்துக்கிட்டாப்ல. சும்மா கூட ஒரு தமிழ் தலைவர கொண்டு வந்திருக்கலாம். ஏன் தமிழ் தலைவர கொண்டு வர வேண்டியது தானே? ஏன் அவன் தமிழ் தலைவரே உங்களுக்கு கிடைக்கலையா? 50 ஆண்டுகள்ல இவரு மட்டும் தான் உங்களுக்கு தலைவரா கிடைச்சாரா? இந்த 50 ஆண்டுகள் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அவர்தான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன் எனக்கு தான் படிக்கணும். என்ன நடக்குதுன்றது தெரியணும். இவங்கலாம் எப்படி அரசியல் பண்ணாங்கன்னு தெரியணும். நமக்கு என்னலாம் செஞ்சிருக்காங்கன்னு தெரியணும். நான் தமிழ் தேசியத்துக்கோ, திராவிட தேசியத்துக்கோ, இல்ல பொலிடிக்ஸ்க்கோ பேச வரல. உண்மைய தெரிஞ்சுக்கங்க. உண்மை உங்கள காயடிப்பு வேலை. உங்களை பிரித்தாளும் சூழ்ச்சி. அவரு ஒரு தெலுங்கு சமூகத்த சேர்ந்ததுனால, அந்த சமூகத்த சார்ந்தவங்களுக்குலாம் ஒரு ஃபேவரா இருந்திருக்காரு. அவங்கலாம் இயக்கம் தனியா நடத்தி அத பில்டப் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இத கூட நான் விட்டுருங்க. திமுக கட்சி சமத்துவம், பொது உடைமை கட்சி தானே. அங்க எத்தன எம்.எல்.ஏக்கள் தமிழ் எம்.எல்.ஏக்கள் இருக்காங்க. பிற மொழியாளர்கள் எத்தன பேர் இருக்காங்கன்னு சூஸ் பண்ணி பாருங்க. இப்ப தெரியும் உங்களுடைய ஜாதி மறுப்பு, ஜாதி ஒழிப்பு. எதுக்கு ஜாதிய ஒழிச்சாங்கன்னா, உங்க ஜாதிய ஒழிச்சுட்டு அவங்க ஜாதிய மறைச்சுக்கிறதுக்கு தான். அவங்க எல்லாத்தையும் சேஃப்டியா வச்சுக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன ஆளுகன்னு. நீ போனேன்னா தான் உனக்கு தெரியாது. உனக்கு மட்டும் தான் தெரியாது. எல்லாம் பொது உடைமையா தெரியும். நீ மட்டும் தான் பொது உடைமையா இருக்க. உனக்கு பொது உடைமைன்னு சொல்லி கத்துக் குடுத்தவங்க எல்லாருமே தனக்கு சுய உடைமையா மட்டும் தான் இருக்காங்க. நமக்கு அவங்களுடைய ஆட்களுக்கு மட்டும் தான் ஃபேவரா இருக்கானுங்க. இதுதான் ரியாலிட்டி. அதனால தான் அவங்கலாம் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நீ வீழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்க. பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்க. ரியாலிட்டிய புரிஞ்சுக்கல அப்படின்னா, கண்டிப்பா வரக்கூடிய பொருளாதார வீழ்ச்சியில, சுழற்சியில காணாம போயிருவ. அவங்கலாம் லட்சம் கோடிகள சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. படுத்த இடத்துலயே சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ நான் அன்றாட காட்சியா ஓடிட்டே இருக்கணும். ஸோ ரியாலிட்டிய புரிஞ்சுக்கோங்க. தேவையே இல்லாம டிவிகா, என்டிகா, டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் என்னென்னமோ இருக்கும். எத்தன கட்சிகள் பின்னாடி ஓடாம, உன்னுடைய வாழ்க்கைய நோக்கி நீ ஓடு. உனக்கான வாழ்க்கைய நீ உருவாக்கு. வரக்கூடிய பொருளாதார வீழ்ச்சியில உன்னை காப்பாத்த ஒருத்தன் வரமாட்டான். உன்ன நீ தான் காப்பாத்திக்கணும். இந்த டிவிக்கு தலைவருடைய போஸ்ட்டுக்கு பாரிசாலன் இது பண்ணியிருக்காப்ல. ரிப்ளை பண்ணியிருக்காப்ல கீழ. ஸோ அந்த போனோனே ரிப்ளை செக் பண்ணி பார்ப்போம் நம்ம. என்ன மாரி அருமையான ரிப்ளைக்கெல்லாம் வரும். ஏன்னா, இவர் அப்படியே செம்பு முட்டு குடுத்துருக்காப்லயே. இந்த வடிவேலு காமெடி இருக்கும்ல, போக்கிரி படம். இவர் போட்ட ஒரு படம் தானே அது. போக்கிரி படத்துல வடிவேலு முட்டு குடுப்பாப்ல பின்னாடி இருந்து. ஸோ அந்த மாரி முட்டு, வெறித்தனமான முட்டு. அப்ப கீழ கண்டிப்பா அந்த ஆப்போசிட்ல இருக்க முட்டு குடுக்கணும்ல. பாரிசாலன் முட்டு குடுத்துருப்பாப்ல. இத பார்த்திருப்பீங்க. இவர பத்தி எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பாப்ல. "ஏன் இதெல்லாம் பண்றீங்க?" அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இங்க ரியாலிட்டி ஒண்ணு இருக்கு. இப்ப மகாராஷ்டிரால ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. மொழி பஞ்சாயத்து. மொழி பஞ்சாயத்து தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது. நாடு முழுவ போயிட்டு இருக்கு. இது வந்து கிரீன் வித் காவி பஞ்சாயத்து போ வேண்டியது. அத அப்படியே மருவி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். பெரிய லெவல்ல பூம் ஆகணும். காவி வித் கிரீன் நடந்துச்சு அப்படின்னா வேற லெவல்ல போகும். அதே மாரி பச்சை மஞ்ச விஸ் ஆ ப்ளூ நடந்தாலும் பெரிய பிரச்சனை நடக்கும். அதே மாரி மஞ்சள் மேங்கோ வித் ஸ்டார், ப்ளூ ஸ்டார் பஞ்சாயத்து நடந்தாலும் பெரிய லெவல்ல நடக்கும். ஸோ இப்ப இது எதுவுமே நடக்காது. ஏன்னா ப்ளூ ஸ்டாரோட குரூப்பும் மேங்கோ குரூப்பும் ஓரளவுக்கு இணக்கமா மாறிக்கிட்டு இருக்கு. ஏர்போர்ட் மூலியமா ஒண்ணாயிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு செயல். அதுவும் வாய்ப்பில்ல. அப்போ மொழி அதுதான் பொது. ஸோ எல்லாருக்குமே பொது. யார் மேங்கோவா இருந்தாலும் சரி, காவியா இருந்தாலும் சரி, பச்சையா இருந்தாலும் சரி, மஞ்சளா இருந்தாலும் சரி, ஒயிட்டா இருந்தாலும் சரி, கருப்பு சிவப்பா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த மொழின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் பொதுவானது. இதுல யாருமே தனியா ஒதுக்க முடியாது. இத வச்சு ட்ரை பண்றாங்க. நீங்க இதுல தெளிவா இருந்துக்கங்க. உங்களுக்கு தேவையான மும்மொழி கொள்கைய ஏத்திட்டு போயிட்டே இருக்கலாம். இங்க மொழிய காப்பாத்த ஓடி வந்து புரட்சி பண்றக்கூடியவங்க, அப்படி தூண்டி விடுறவங்க எல்லார் வீட்லயும் சிபிஎஸ்இ ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க தான் இருக்குங்க. புரிஞ்சுக்கோ. உன் வீட்ல சிபிஎஸ்இ சேர்க்கிற அளவுக்கு கனவு கூட காண முடியாது. என் வீட்லயும் சிபிஎஸ்இ சேர்க்கறதுக்குலாம் கனவு கூட காண முடியாது. ஏன்னா லட்சங்கள்ல கொட்டணும் அவங்களுக்கு.
நிறைய ஃபண்ட் பண்ணணும், டொனேஷன் குடுக்கணும், ஏகப்பட்ட வேலை பார்க்கணும். அவங்க டொனேஷன்லாம் குடுக்க தேவையில்ல. ஏன்னா, அவங்களே 4, 5 ஸ்கூலுக்கு நடத்துறாங்க, காலேஜ் நடத்துறாங்க. ஸோ பிரச்சனை இல்ல. ஸோ சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துவாங்களாம், மும்மொழி கொள்கை ஆரம்பத்துலேருந்து இப்ப தான் அது பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஆனா ஆரம்பத்திலேயே மும்மொழி ஃப்ரெண்ட்ஸு தமிழ்நாட்டோட கல்வி அமைச்சரோட குழந்தையே நான் ஃப்ரெஞ்ச் படிக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப மாத்திட்டாங்க. உடனே தமிழ்ல மாத்திட்டேன்னு சொல்றாங்க. வீட்ல தானே சொல்றாங்க. உங்க வீட்ல உங்களுக்கு அனுமதி இல்லாமயே உங்க குழந்தை போய் படிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. ஏய் தமிழ் தான்டா முக்கியம். நீங்க ஃபோர்ஸ் பண்ணியிருக்கணும்ல. மத்த மக்கள்ட்ட சொல்றீங்கல்ல, இது நார்த் இந்தியாவுக்கு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எதிர்க்கிறீங்கல்ல, தமிழை ஏதாவது செய்தீர்கள் என்றால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்றீங்க. உங்க வீட்ல பையன், "எப்பா நான் ஃப்ரெஞ்ச் படிக்கணும்." "தமிழ் தான்டா படிக்கணும். தமிழ்ல பட்றா" அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எங்க போச்சு? இந்த கேள்வி ஏன் உங்களுக்கு வரல? சரி படிச்சு பார்க்குறேன்னு சொன்னோனே விட்டுட்டீங்கல்ல. அப்ப அவங்க சொல்றதும் கேட்டுட்டு போ வேண்டியதானே? அப்போ உங்களுக்கு அரசியல் லாபம் இருந்தா நீங்க என்ன வேணா பேசுவீங்க. இந்த எம்எல்ஏ, எம்பிக்கள்லாம் சொன்னாங்கல்ல, தமிழ்நாட்டு எம்எல்ஏ, எம்பிக்கள்லாம் ஒரு மாதிரியான ஆட்கள்னு சொன்ன உடனே அத பேக் ட்ராப் அது வந்து பின்வாங்க வச்சுட்டாங்களாம். மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்களாம். சூப்பர். ஹேட்ஸ் அப். தமிழ்நாட்டோட எம்எல்ஏவோட மரியாதைய இப்படி காப்பாத்திட்டீங்க. தமிழ்நாட்டோட மக்கள் வாழ்வாதாரத்தை எப்ப காப்பாத்த போறீங்க? கேள்வி இருக்குல்ல. டாஸ்மார்க்குக்கு அந்த இன்கம் டாக்ஸ் அமலாக்கத்துறை ரைடு விட்டுட்டு இருக்காங்க. டாஸ்மார்க்ன்றதே கவர்மெண்ட் நடத்துறது கேவலமானது. அதுலயுமே நீங்க கொள்ளையடிக்கிறீங்கன்னா யார்ரா நீங்கலாம்? நியாயம் பேசலாமா நீங்கலாம்? இப்போ ப்ரோ இப்படி ப்ரோ நீ சொல்றேன்னு அமலாக்கத்துறை வருதுனாலே உங்க ஒரு ஊழல் இருக்குன்னு தானே வருது. ₹10 வச்செல்லாம் ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சுல்ல. இந்த ₹10 சொல்லி பிடிஆர்ன்ற ஒருத்தர் இருக்காருல்ல. அவர் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காப்ல. இந்த மாதிரி மொழியை சம்மந்தப்பட்ட பேசும்போது அறிவில்லாதவங்க அப்படி பேசுறாங்கன்னு பேசியிருக்காரு. அதுக்கு அகைன்ஸ்டா அண்ணாமலை அவங்க பேசியிருக்காங்க. 2 பேரும் கவனிங்களேன். சிறப்பாக 2 மொழி கொள்கையை, இரட்டை மொழி கொள்கையை இங்கே அமல்படுத்தின பிறகு நீங்க மாறணும்னு சொன்னா இது என்ன? இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா? ஒரு அமைச்சர் வந்து அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்கிறேன், உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா? முதல் கேள்வி. அமெரிக்க குடிமகனா? இரண்டாவது கேள்வி. 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான்? அப்ப உங்க மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறானா? உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே பிடிஆர் தானே? பிடிஆர் கண்ணாடி பார்த்து பேசிட்டு இருக்காரா? உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். எல்லாம் அரசியல் டிராமா. இவங்களும் சரி, இவங்களுக்கு ஆதாயத்துக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. இவங்களும் சரி, இவங்க ஆதாயத்துக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. இதெல்லாம் கண்டும் காணாமல் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. அரசியல்வாதிகள், பொலிட்டீஷியன், இயக்கங்கள் இது எதையுமே நம்பாதீங்க. இது என்னைக்குமே ஒரு அஜெண்டா கீழே தான் போயிட்டு இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், கோல்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். லட்சங்கள்ல கோடிகள்ல செலவு பண்ணி வீடு கட்டுறத கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்க முடிஞ்சா வாங்கிக்கோங்க. கோல்டு இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு கோல்டை சேர்த்துக்கோங்க. சில்வர் வாங்க முடிஞ்சவங்க சில்வர் சேர்த்துக்கோங்க. கோல்டு வாங்குறவங்க கோல்டை சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு 999 அதாவது ஹால்மார்க் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கோல்டை சேர்த்து வச்சுக்கோங்க. 5 வருஷம் தான் இருக்கு. 5 வருஷம் இப்படின்றக்குள்ள ஓடிடும். முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வரப்போற அடிய எப்படி என்னெல்லாம் தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணால் புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஆனால் தப்பிக்க வேண்டிய சர்வே பண்ணுறவங்க உங்கள் கையில் கையிருப்பு இருக்குது. உனக்கு ஒரு பணம் வச்சுருக்கீங்களா, காகித குப்பை அதெல்லாம் காணாமல் போயிடும். உண்மையிலேயே காணாமல் போயிடும். அப்போ வச்சுருக்க நீங்கள் கோல்டு எப்பயுமே நிரந்தரமான ஒன்று. அது உங்களை சர்வே பண்ண வைக்கும். அழிஞ்சு போகாமல் பார்த்துக்கும். புரியும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சது எனக்கு தோன்றதை, எனக்கு தெரிஞ்சதை, நான் புரிஞ்சுக்கிட்டதை, அப்சர்வ் பண்ணதை, இதுக்கப்புறம் நடக்க போகிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும்தான் பண்ண முடியும். பாதையை தான் காட்ட முடியும். வழியை தான் காட்ட முடியும். நீ தான் பயணிக்கணும். உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தான் கொடுக்க முடியுமே தவிர சொல்யூஷனை எடுத்துக்கிட்டு நீ தான் முன்னேறி போகணும். சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. கோல்ட் இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ நான் சொல்ல வந்த காரணமே, இந்த வீடியோ பேச வந்த காரணமே, உங்களை திசை திருப்பும் வேலை ஏகப்பட்டது நடந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து உங்களோட ஃபோக்கஸை கவனமாக வைங்க. உலக நடக்கிற அரசியல் எல்லாம் கவனித்து பாருங்க. உங்களை ஏதோ ஒரு விதத்தில் காயடிச்சிட்டு இருக்காங்க. கோல்டு, பொருளாதாரம் கவனிச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இது உடஞ்சிச்சுனாலே எல்லாம் உடஞ்சிரும். ஸோ கவனிச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனலில் மெம்பர்ஸ் ஆட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஜாயின் பட்டனை போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் சாட் போடணும்னா எஸ் ரெஸ்டபிள் ஸ்டார் சிம்பிள் இருக்கும், தட்டி விடுங்க. அடுத்த சந்திக்கலாம்.